பிரதர் மீனம்பாக்கம் போகணும் பிரதர். மீனம்பாக்கம்ல எங்க? மீனம்பாக்கம் தான். சரி ஓகே, அப்போ 200 கொடுங்க. 200 ஓகே பிரதர். உட்காருங்க. 200 தாங்க பிரதர். பிரதர் ஏர்போர்ட் எப்படி போகணும் பிரதர்? ஏர்போர்ட்டு கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் திரும்பினா வரும். நீங்கள் ஏர்போர்ட் போகணும் முன்னாடி சொல்ல வேண்டியதானே? மீனம்பாக்கம் சொன்னதுனால தான் 200 கேட்டீங்க. இதுவே ஏர்போர்ட் போறேன்னு சொல்லியிருந்தா ஃப்ளைட்டில் தானே போறேன்னு 500 அநியாயமாக கேட்டிருப்பீங்க. பிரதர், நான் என்ன என் வீட்டு வாடகை கட்டணும் உங்ககிட்ட காசு கேட்டேனா? இல்லை என் ஆட்டோக்கு இஎம்ஐ கட்டணும் உங்ககிட்ட காசு கேட்டேனா? சவாரி காசு கேட்டேன், அவ்வளோதான். அதை மீறியும் ஒரு சில சமயம் ஏர்போர்ட்டுக்கு அதிகமாக காசு கேட்குறது அந்த ஏரியாவில் எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும். பெட்ரோல் செலவுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருப்போம், அவ்வளோதான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரதர், வேலைக்கேற்ற காசு தான் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் கேட்பாங்க. இதே 200 தான் பிரதர் நான் ஏர்போர்ட்லேயும் கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க, விட்டுட்டே போகிறேன். பிரதர் சாரி பிரதர். பரவாயில்ல பிரதர், ஏர்போர்ட்டுக்கு போடலாமா?